நிறைய வாட்டி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நல்லா பேசிட்டு இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்டு வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, அவன் ரொம்ப ரூட் பிஹேவ் பண்ணுறான், இல்லைனா அவன் ஈஸிலி டிஸ்ட்ராக்ட் ஆகிறான். பட் அதெல்லாம் வந்து உண்மையாக கிடையாது. த ரீசன் இஸ், நீங்கள் கான்வர்சேஷனில் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் நிறைய பேக் ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணுறீங்க. அதனால லிசனர்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க இந்த கான்வர்சேஷனில் எது தான் மெயின் பாயிண்ட் அப்படின்ட்டு. குட் கம்யூனிகேஷன் மீனிங் வந்து ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. குட் கம்யூனிகேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்பீச்சில் இல்லை கான்வர்சேஷனில் மெயின் பாயிண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அண்ட் அதுலேருந்து லீட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறனால வந்து லிசனர்ஸ் ஈஸிலி டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க, உங்கள் ஸ்பீச்சுக்கு அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, இல்லை கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் உங்கள்கிட்டே கொஷின் கேளுங்க, நான் ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன்னா இல்லைனா மெயின் பாயிண்ட்டோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பீக்கிங் ஹேபிட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.